ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 1 முதல் தமிழகத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஏப்ரல் 1 முதல் புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, இபிஎஃப்ஓ இருக்கு பாருங்க, பிஎஃப்ல புதிதாக ஒரு மொபைல் செயலியை வந்து கொண்டு வராங்க. அது உங்களுக்கு ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் ஆதார் ஓடிபி மற்றும் பயோமெட்ரிக் பயன்படுத்தி யூபிஐ மற்றும் ஏடிஎம் வாயிலாக பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புதிய ஒரு ஆப் வரப்போது, அந்த ஆப் மூலமாக பிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா சேவையுமே வந்து பண்ணலாங்க. அதேமாரி யூபிஐ மூலமாக பணம் எடுப்பதற்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 1 முதல் ஏடிஎம் யூபிஐ மற்றும் அதில் வந்து பெரிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருது. ஏப்ரல் 1 முதல் மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, யூபிஐ மூலமாக ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் அது மாதாந்திர இலவச பரிவர்த்தனை வரம்பில் சேர்க்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாதாந்திர இலவச வரம்பை மீறினால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும். மெட்ரோ நகரங்களில் 3 முறை, மற்ற நகரங்களில் 5 முறை மட்டுமே பிற வங்கியின் ஏடிஎம் பயன்பாடு இலவசமாக அனுமதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடிஎம்மில் 5 தடவை இலவசமாக எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு. அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கட்டணம் வந்து வசூலிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டெபிட் கார்டு இருக்குது பாருங்கள், ஏடிஎம் கார்டு. தினசரி பணம் எடுக்கும் குறைக்கப்பட்டுள்ளது வரம்பு. ஸோ ஒரு சில வங்கியில் வந்து அதுக்கான வரம்பு வந்து குறைச்சிருக்காங்க. முன்பு 1 லட்சம் வரை பணம் எடுக்க முடியல, தற்போது 50,000 முதல் 75,000 வரை மட்டுமே அனுமதி வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு கியூஆர் குறியீடு மூலம் பணம் எடுக்கும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூபிஐ மூலமாக பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இலவச வரம்பு கீழே வந்துடும். பட் அதிகபட்சமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர் இருக்க பாருங்கள், அதில் முக்கிய அப்டேட்டை கொண்டு வராங்க. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கடன் வாங்கியவர்கள் தங்கள் கடன் மதிப்பெண்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு ஒரு மாதம் காத்திருக்க வேண்டியதில்லை. அதாவது இப்போது சிபில் மதிப்பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகின்றன. ஆனால் அடுத்த மாதம் முதல், ஏப்ரல் முதல் இந்த செயல்முறை ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு முறை செய்யப்படும். அதன்படி கடன் விவரத் தரவுகள் ஒவ்வொரு மாதமும் மற்றும் 28ஆம் தேதிகளில் புதுப்பிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் உடைய சிபில் ஸ்கோரை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருட்களை வாங்குறீங்க, லோன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து மந்த்லி அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு தடவை உங்களுக்கான சிபிலை வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டில் அப்டேட் கொண்டு வராங்க. அதாவது கோடை காலத்தில் நிலவக்கூடிய வெப்பத்தை கருத்தில் கொண்டு ஸோ எல்லா ரேஷன் கடைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழற்குடை மாரி அமைக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கான பொருட்களை வந்து ஒரே தவணையாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி மத்திய அரசு ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாதத்துக்கான பொருட்களை ஏப்ரல் மாதமே ஒரே தவணையாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்புங்க. அதாவது ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் நடைபெறும் பரிவர்த்தனைகளுக்கு பேன் எண் வழங்க வேண்டும். அதாவது நீங்கள் இயர்லேயே வந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுக்கிறீங்க அல்லது டெபாசிட் பண்ணுறீங்க அல்லது அமௌண்ட்டை போடுறீங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி 10 லட்சத்துக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. ரூபாய் 5 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள வாகனத்தை வாங்கினால் அப்போது பேன் எண் வழங்க வேண்டியிருக்கும். ஒருவர் வெளியுறந்த ஹோட்டல்களை முன்பதிவு செய்யும் போது பேன் எண்ணை கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களின் விலை உயரும் நிலை உருவாகி உள்ளது. அதாவது மூலப்பொருட்களின் விலை உயர்வு, விநியோக சங்கிலி சிக்கல்கள், கப்பல் கட்டணம் அது இருப்பதனால இதெல்லாமே விலை உயர்வு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் வந்து பார்த்தா உயர்வு பண்ணுறாங்க. சுங்கச்சாவடிகளில் குறைந்தபட்சம் 10 முதல் 25 ரூபாய் வரை கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எரிவாயு தட்டுப்பாடுகளை தடுக்க ரேஷன் கடைகளில் வரும் 60 நாட்களுக்கு மண்ணெண்ணெய் வந்து விநியோகம் செய்ய மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆன்லைன் கட்டண முறையில் மாற்றம். அதாவது ஏப்ரல் 1 முதல் மின் கட்டணம் செலுத்துவதில் டிஜிட்டல் பரிவர்த்தனை, அதாவது நீங்கள் இபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் புதிய அப்டேட் வருது. அதிகபட்சமாக உங்களுக்கு இபி கனெக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுங்கள், ஆஃபீஸில் வந்து கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மின் தேவை அதிகமாக இருக்கும் நேரங்கள், மதியம் மற்றும் இரவு நேரங்களில் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையை மின்சார வாரியம்
அவ்வளோ சீத்து வராங்க. முதற்கட்டமாக ஒரு சில மாவட்டங்களில் சோதனை முறை அமல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பீக் ஹவர்ஸில் அதிகமாக நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் கட்டணம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த போகிறாங்க. ஏப்ரல் முதல் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த போகிறாங்க. இதனால் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் டேரெக்டாக மின் கணக்கீடு பண்ண மாட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்தே ஈஸியாக மின் கணக்கீடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் இபி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக ஆதார் கார்டை லிங்க் பண்ணி ஆகணுங்க. அப்படி ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் மட்டும்தான் 100 யூனிட்டுக்கான இலவச மின்சாரம் தொடரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதனால் உங்களுடைய மின் இணைப்பு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டில் ஒரு சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க ஏப்ரல் 1 முதல். என்னமான மாற்றங்கள் அப்படின்னா, இனி கிரெடிட் கார்டு விண்ணப்பிக்கும் போது பேன் அட்டை கட்டாயமாக்கியிருக்காங்க. பேன் அட்டை இல்லாமல் உங்களால் கிரெடிட் கார்டு வாங்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு நிதியாண்டில் கிரெடிட் கார்டு மூலம் 10 லட்சம் அல்லது அதற்கு மேலே ரொக்கமற்ற செலவுகள் செய்தால் அந்த விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் 1 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தாலும் அது கண்காணிக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வருமான வரி செலுத்துவதில் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறுவன கிரெடிட் கார்டுகளுக்கும் ஒரு அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருதுங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க, ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய பெயரை பார்த்தா நீக்கம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி, யாரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லையுமே நீங்கள் ஆதார் கார்டை கண்டிப்பாக அப்படியே ஆதார் கார்டை லிங்க் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன் கார்டில் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 2 லட்சத்துக்கு மேலே முத்திரைத்தாள் வாங்க பேன் எண் கட்டாயமாக்கியிருக்காங்க. ரூபாய் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மதிப்புகளில் முத்திரைத்தாள் வாங்குவோரின் விவரங்கள் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் இந்திய நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ஜிபே, ஃபோன்பேவாக இருக்கணும், நெட் பேங்கிங் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்காங்க. தற்போது அனைத்து ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கும் 2 காரணி அங்கீகாரத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க. 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இருமுறை சரிபார்ப்பு இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்றத ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு உபயோக சிலிண்டரை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் கனெக்ஷனில் கேஒய்சி கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணுங்க, ஆதார் லிங்க் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாமட்றீங்க அப்படின்னா கேஸை புக் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும், கேஸ் கிடைக்காம போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது கேஸ் ஏஜென்சியை பார்த்து உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் கூட கேஒய்சி வேலையை முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்டேக்கில் ஏப்ரல் 1 முதல் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது வருடாந்திர ஆனுவல் ஃபாஸ்ட் இருக்குது பாருங்கள், அது முன்கூட்டியே 3000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 75 ரூபாய் உயர்த்தி 3075 ரூபாய் பார்த்தா உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்க போது ஆனுவல் ஃபாஸ்டேக். வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஆனுவல் ஃபாஸ்டேக் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் பயணிச்சுக்கலாம் டோல்கேட்டில். இது ஏப்ரல் 1 முதல் இந்த புதிய கட்டணம் அமலுக்கு வருதுங்க. ரெண்டாவது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃபாஸ்டேக்கில் தான் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக பணம் செலுத்துவதை நிறுத்துவது குறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பரிசீலனை பண்ணிட்டு வராங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்கள் டோல்கேட்டில் ரொக்கமாக பணம் கொடுத்து உங்களால் கடக்க முடியாது. அதுக்கு பதிலாக யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி டோல்கேட்டில் கடந்து போகலாம் அல்லது ஃபாஸ்டேகை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் நடைமுறையை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் புதிய விதி அமலுக்கு வருதுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் மட்டுமே வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஆதார் மட்டும் போதாதுங்க, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ஆவணம் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி ஏப்ரல் 1 முதல் பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி தான் பேன் கார்ட்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி பழைய வகையான பேம் ஃபார்ம்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி 49A அந்த மாதிரி புதிய ஃபார்ம்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பழைய ஃபார்மை நீக்கிட்டு புதிய ஃபார்மை கொண்டு வராங்க. ஏப்ரல் 1 முதல் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து வலி நிவாரணிகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் உள்ளிட்ட சுமார் 900 அத்தியாவசிய மருந்துடைய விலைகள் ஏப்ரல் 1 முதல் உயர்த்துறாங்க. 0.65% உயருதுங்க. ஏப்ரல் 1 முதல் மருந்துகளுடைய விலை உயருது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு வருமான வரித்துறையில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்ற மாதிரி 2 இயரை நடைமுறைப்படுத்தி வந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நீக்கிட்டு வரியாண்டு அப்படின்ற ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே, ஒரே ஒரு இயர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட விலக்குகள். குழந்தைகளோட கல்விக்கு நீங்கள் மாதம் 3000 ரூபாய் டேக்ஸை இது பண்ணிக்கலாம். விடுதி செலவு ஒரு குழந்தைக்கு மாதம் 9000 ரூபாய்.
உணவு வவுச்சர்கள் ஒரு வேலை உணவிற்கு 200 ரூபாய்க்கு வரி கிடையாது. நிறுவனங்கள் வழங்கும் பரிசுகளுக்கு 15,000 வரைக்கும் வரம்பு கொடுக்குறாங்க. வீட்டிலிருந்து அலுவலக பயணம் சலுகையாக கருதப்படாது. மருத்துவ கடன்கள் 2 லட்சம் வரை வரி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HRAல புதிய விலக்கு கொண்டு வராங்க. 50% வரி விலக்கு இனி பெங்களூர், புனே, ஹைதராபாத் மற்றும் அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர் அல்லது ஸ்பௌஸ் யாராச்சும் வந்து வாடகைகள் செலுத்தினால் அந்த படிவம் 124 உறவுமுறை தெரிவிப்பது கட்டாயமாக்கியிருக்காங்க. ITR தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காலக்கெடுவை மாற்றிருக்காங்க. ITR 3, ITR 4 அதாவது ஆடிட் இல்லாமல் நீங்கள் ITR தாக்கல் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து கடைசி தேதி ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. அதேமாரி நீங்கள் IT ஃபைல் பண்ணிட்டீங்க, அதில் ஏதாச்சும் நீங்கள் திருத்தம் பண்ணோம் அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சிறிய அளவிலான வெளிநாட்டு சொத்துக்கள் வருமானத்தை தாமாக முன் வந்து தெரிவிக்க ஒரு முறை வாய்ப்பாக 6 மாதம் கால அவகாசம் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு SFT அறிக்கை தேவையில்லை, 10 லட்சம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு புதிய வரம்பு கொடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில புதிய ஃபார்ம்லாம் நடைமுறைக்கு வருது. TCSல வந்து பார்த்தா திருத்தம் கொண்டு வராங்க. கல்வி மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பும் பணம் 10 லட்சம் ரூபாய்க்கு 2% வந்து குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஷேர் பையர்ஸ், அதில் நிறையா மாற்றங்கள் வருது. நீங்கள் வந்து என்ஆர்ஐட்டம் வந்து சொத்து வாங்குறீங்க, உள்நாட்டில் வசிப்பவர்கள் சொத்து வாங்கும்போது கட்டாயமாக இருந்த டேன் நம்பர் தேவை நீக்கப்பட்டு பேன் நம்பரே போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதிய வருமான வரி விதிகள் நாளை முதல் அமலுக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதிய இன்கம் டேக்ஸ்க்கான ஃபைல்கள், அதாவது IT ஃபைல் பண்ணுறது, பேன் வந்து பண்ணுறது எல்லாமே ஓல்டு ஃபார்மாக நீக்கிட்டு புதிய ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு அமலுக்கு கொண்டு வராங்க. இது எல்லாமே உங்களுக்கு புதிய ஃபார்மாக வரப்போகுதுங்க. நெக்ஸ்ட்டு ரயில்வே துறையில் அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனி ரயில் புறப்பட 8 மணி நேரத்திற்கும் குறைவாக இருக்கும்போது டிக்கெட்டை ரத்து செய்கிறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது. அதாவது ரயில் புறப்படுறதுக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில் புறப்படுவதற்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா 50% ஃபைன் அமௌண்ட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு மீதி 50% ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ரயில் புறப்படுவதற்கு 72 மணி முதல் 24 மணி நேரத்தில் ரத்து செய்கிறீங்க அப்படின்னா 25% ஃபைன் அமௌண்ட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும், 75% ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 72 மணி நேரத்திற்கு முன் டிக்கெட்டை ரத்து செய்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச கட்டணம் மட்டும் பிடிச்சி மீதி இருக்க அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகள் வந்து ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருதுங்க. இதேமாரி வந்து பார்த்தா மிடில் பெர்த் வந்து புக் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்லீப்பரில் அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மிடில் பெர்த்தை வந்து பார்த்தா தூங்குவதற்கு ஈவினிங் 6 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தா நீங்கள் சிட்டிங்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள். இதெல்லாமே ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வருதுங்க. அதனால் இதெல்லாமே தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே நிறையா புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.